ஓம் சாந்தி. மதுபன் ராத்திரி கிளாஸ் அவ்யக்தவாணியோட ரிவிஷன் இது. டேட்டு 1/6/2025. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எந்த மிருகம் காலையில் 4 காலோடு நடக்குது, மத்தியானம் 3 கால், அப்புறம் நைட்டுக்கு காலே இல்லை? ஸோ அது யாருன்னா அது மனிதன் தான். மனிதன் பிறக்கும்போது அதுதான் அவனுக்கு பகல் மாதிரி. அவன் 4 காலால் நடக்கிறான். அதுக்கப்புறம் மத்தியான நேரத்தில் கொஞ்சம் யங் ஆனோன்னே 2 காலோட நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரம் அவங்களுக்கு முதுமை, வயசான ஸ்டேஜ். அப்போ அவங்க கையில் ஒரு குச்சி வந்துடுது, 3 காலோட நடக்கிறாங்க. அப்புறம் நைட் ஏதாவது இறந்ததுக்கப்புறம் எந்த காலுமே கிடையாது. பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரே ஒரு தேடல் தான், ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும், அமைதி கிடைக்கணும். ஆனால் அந்த சுகத்தை எங்கே தேடுறாங்க? அந்த சுகத்தை சாதனங்களில், பொருட்களில், சம்பந்தங்களில், உடலில் தேடுறாங்க. ஏதோ ஒரு அல்ப காலத்துக்கான ஒரு சுகம் கிடைக்கிது. அதுக்கப்புறம் நீண்ட காலம் ஒரு காலிப்பன் தான். அதுக்கப்புறம் நீண்ட கால ஒரு துக்கம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏதோ ஒரு ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு எம்டினஸ் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பச்சாத்தாப் ஃபீல் ஆகுது. அதாவது போகு அவ்வளோ ஈஸி கிடையாது. காமவிகாரம் அவ்வளோ ஃப்ரீயாக கிடைச்சிடாது. வாழ்க்கை முழுவதும் ஓடுறாங்க. எதுக்காக? அமைதிக்காக ஓடுறாங்க. ஆனால் ஒரு அமைதியும் ஒரு சுகம் ஒன்றும் கிடைக்கிறதில்ல. ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. பகவத்கீதையில் அந்த ஒரு டிஸ்கஷன் வருது, துக்கத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு. உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். எந்த ஒரு வலையில் மனிதன் விருப்பப்படலைன்னா கூட போய் மாட்டிக்கிறாங்க. எல்லா விதமான மனிதரும் ஒரு வலையில் அவங்க விருப்பப்படலைன்னா கூட போய் மாட்டிக்கிறாங்க. அது என்னன்னா அந்த பற்று. அந்த பற்றில் யாரும் போய் மாட்டிக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க, ஆனால் போய் மாட்டிக்கிறாங்க. அதுலேயும் யார் மாட்டிக்கிட்டாங்களோ அதில் 4 கேட்டகரி. அதில் ஒரு கேட்டகரி என்னென்னா, அவங்க இந்த பற்றுங்கிற ஜெயிலில் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியல நான் பற்றுங்கிற ஜெயிலில் இருக்கேன்னு. அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கிது. 2வது என்ன கேட்டகரி? கொஞ்சம் அவங்களுக்கு தெரியுது, அவங்க தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ 2வது கேட்டகரி அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியுது, பற்றில் மாட்டிக்கிட்டோம். ஆனால் அவங்க அதுலேருந்து வெளிவரதுக்கான வழி தெரியல. இங்கெங்கே கை கால் அசைக்கிறாங்க, தப்பிக்க பார்க்குறாங்க, ஆனால் முடியல. இப்போ அவங்க நினைக்கிறாங்க நான் இதுலேருந்துலாம் முக்தி அடையணும் அப்படின்னு. அதாவது அவங்களால அந்த சுமையை தாங்க முடியல, அதுலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. அந்த சிறையிலேருந்து, அந்த ஜெயிலேருந்து விடுபடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க முயற்சியும் செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் அதில் அவங்களால வெற்றி அடைய முடிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த இருட்டு ரொம்ப ஆழமாக இருக்குது. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் ஒரு சன்ஸ்காரம், ஒரு அடிக்ஷன் ஆகிடுச்சு. அந்த விகாரங்கள் அவங்களுடைய நேச்சுரல் சுபாவமாக மாறிப்போச்சு. ஆத்மாவுடைய சிறகு துண்டிக்கப்பட்டுருச்சு. அவங்க துடிக்கிறாங்க. எப்படி ஒரு சிறகு, ஒரு பறவையோட சிறகை வெட்டிட்டிங்கன்னா என்ன ஆகும்? துடிக்கும். அந்த மாதிரி துடிக்கிறாங்க. அவங்க நினச்சும் அதுலேருந்து வெளியிலேருந்து வர முடியல. அவங்களுக்கு தெரியுது இது மாயாஜால், இது எல்லாமே வேஸ்ட்டு தான், செலந்தி வலை மாதிரி தான். யாரை என்னோடதுன்னு சொல்கிறனோ எல்லாமே வேஸ்ட்டு தான். இன்றைக்கி அவ்யக்தவாணியில் பாபா தான் சொல்கிறார். இந்த முரளியோட ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை என்னது? ஆத்மாவுடைய உலகமே டான்ஸ், டேஷ். ஆத்மாவுடைய சுபாவமே டேஷ். ஆத்மாவுடைய உலகமே டேஷ். என்னது? ஆத்மாவுடைய சுபாவம் டேஷ் டேஷ்.
பிராமன்லேருந்து ஃபரிஷ்தா, ஃபரிஷ்தாலேருந்து தேவதா. இன்னொரு கேட்டகரி இந்த பற்றில் இருக்காங்க. அது என்ன விதமான கேட்டகரி? ஒரு மீன் அதுக்கு தெரியல நான் மாட்டிக்கிட்டேன்னு. இன்னொரு மீன் அது தெரிஞ்சிருச்சு நான் மாட்டிக்கிட்டேன்னு. இன்னொரு மீன் அது மாட்டிக்கிச்சு, ஆனால் அதுலேருந்து வெளியே வந்துடுச்சு. இதுலேயே இன்னொரு மீனும் இருக்குது. அது என்ன மீன்? அது பிறப்பே வைராகத்தோடு வந்திருக்கு. அவங்க இந்த உலகத்தோட மாயால் மாட்டிக்க மாட்டாங்க. அதுலேருந்து டிட்டாச்சாகவே இருக்காங்க. எந்த ஒரு கலங்கமும் இல்லாமல் இருக்காங்க. அன்டச்சாக இருக்காங்க, அன்இன்ஃப்ளூயன்ஸ்டாக இருக்காங்க, அன்டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. எதுவுமே அவங்கள பாதிக்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு பல ஜென்மத்தோட தபஸ்யாக இருக்குது. பிறப்பிலேருந்தே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த உலகம் ஒரு பந்தனம்தான். கோடியில் சிலர் தான் அந்த மாதிரி இருக்காங்க, அந்த வைராகியத்தோட. வேதிக் காலத்தில் ஒரு மகான் ரிஷி இருந்தார். அவர் நிறைய சாஸ்திரங்கள் இதெல்லாம் படிச்சிருந்தார். பெரிய வித்வானாக இருந்தார். அவர் ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கேயும் நிறையா ரிஷி முனிகள் அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. மகாரிஷிகள், பெரிய பெரிய சாதுக்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க. அங்கே சாஸ்திரங்களோட போட்டி இருந்தது. யார் அதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 10 பசுமாடு கிடைக்கும். அந்த பசுமாட்டோட கொம்பில் தங்கமும் இருக்கும். ஸோ அங்கே அந்த சாஸ்திரார்த், அதாவது சாஸ்திரங்களுக்கான போட்டி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே சுக்ராத் இருந்தாராம். அவர் சொன்னாராம், இங்கே உள்ள எல்லா மாட்டையும் நம்ம இதுக்கு கொண்டு போங்க, நம்மளோட ஆசிரமத்துக்கு கொண்டு போங்க. ஏன்னா அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்துதான், நான் இதில் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. அவர் அந்த இதுலேயும் ஜெயிக்கிறாரு. அவங்களுக்கு 2 மனைவி காமிச்சிருக்காங்க, காக்கியாயி, மைத்திலின்னு. அவங்க மனைவியும் அந்த இதில் இருந்தாங்க, அந்த போட்டியில். ஆனால் அதில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் கூட யாக்ஞவல்கிய வீட்டுக்கு வரலை. அவங்களுக்கு என்ன ஒரு கேள்வி மனசில் வந்துச்சுன்னா, மற்றவங்கள தோக்கடிச்சிட்டு நான் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும்? இந்த கேள்வி அவங்க மைண்டில் லாக் ஆயிடுச்சான். அதை தேடிட்டு இருந்தாங்க. அது ஏன்னா ஏதோ எனக்கு தொலைஞ்சி போச்சு அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஞானம் அவ்வளோ இருந்தது. இருந்தாலும் அந்த ஞானத்தால் என்ன பிரயோஜனம்? அதனால ஒரு சுகம் கிடைக்கல, ஒரு சாந்தி கிடைக்கலன்னா அந்த ஞானத்தால் என்ன பிரயோஜனம்? சாஸ்திரங்களில் மைத்ரி மற்றும் கார்கலின்னு அந்த 2 பேரை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்த விஷயங்கள்லாம் எழுதியிருக்கு. வாழ்க்கைன்னா என்ன, வாழ்க்கையோட லட்சியம்னா என்ன. உலகத்தில் உள்ள எல்லா செல்வமும் கிடைச்சாலும் ஆத்மா திருப்தி ஆக மாட்டேங்குது. எல்லா சம்பந்தங்கள், எல்லா சந்தோஷம் கிடைச்சாலும் உலகாயுத விஷயத்தில் ஆத்மா திருப்தி அடைய மாட்டேங்குது. உலகத்தில் உள்ள எல்லா சுகமும் கிடைச்சாலும் ஆத்மா ஒரு அதிருப்தியாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி அவ்யக்த வாணியில் பாபா தான் சொல்கிறாரு, சுகம் சாந்தியோட ஜனனியே தூய்மை. தூய்மையோக்கு இங்கிலீஷ் வார்த்தை பாபா என்ன யூஸ் பண்ணியிருக்காரு இங்கே? அதாவது சத்தியதா, அதாவது இம்ப்யூரிட்டி பொய் மாதிரி. தூய்மை இல்லாமல் எந்த ஒரு பர்சனாலிட்டியும் இல்லை. தூய்மை இல்லாமல் நம்மளுடைய பர்சனாலிட்டி வேஸ்ட்டு தான். அது மூலியமாக தான் உண்மையான சுகம் சாந்தி கிடைக்கும். தூய்மை அம்மா, அது மடியில் சுகம் சாந்திங்கிற அந்த 2 குழந்தை இருக்குது. ஆத்மாவுடைய நறுமணமே தூய்மை. நம்ம பிராமண வாழ்க்கையோட விசேஷத்தாவே தூய்மை. பாபாவும் நம்மளை 3 ரூபத்தில் பார்க்குறாரு. ஸோ அப்போ நானும் மற்ற ஆத்மாவை பார்க்கும்போது பாபா எப்படி பார்க்குறாங்களோ அந்த மாதிரி நானும் அவங்கள பார்க்கணும். அப்போ நீங்கள் யாரை பார்த்தாலும் பாருங்கள், பாபா இவங்களை எப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரி நான் எல்லாரையும் பார்க்கணும். ஆனால் குழந்தைங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாபா நான் 1 மாதம் வரைக்கும் சுப பாவனை வச்சேன், எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்க மாறவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பாபா என்ன சொன்னார் அதில் பதில்? அதாவது சில பேர் கல் மாதிரி இருப்பாங்க, அவங்க மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு.
ஸோ இன்றைக்கி முரளிலேருந்து நம்ம 12 சக்திசாலி தாரணை பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அதாவது இந்த தூய்மை வந்து பிராமண வாழ்க்கையை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம இங்கே வந்து ஃபரிஷ்தாக்காக 12 விஷயங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த முரளியை வந்து ஃபரிஷ்தாக்காக தான். கிறிஸ்டியன் தர்மத்தில் வந்து இஸ்லாம் தர்மத்தில் வெஸ்டர்ன் ஃபிலோசாஃபியில் ஃபரிஷ்தா ஏஞ்சல்ஸ் அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஏஞ்சல்ஸ்க்கு வந்து அம்மா அப்பா காமிக்கல, வயசாக மாட்டாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, நோய் வராது, இந்த மாதிரி வந்து அவங்கள காமிச்சிருக்காங்க வெஸ்டர்ன் ஃபிலோசாஃபியில். அவங்களுக்கு இறப்பு கிடையாது, அவங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் கிடையாது. அவங்களோட வேலைன்னா அவங்க வருவாங்க, ஹெல்ப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து இறை தூதுவராக காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த நோயும் கிடையாது. எல்லா தர்மத்துலேயும் ஃபரிஷ்தா பற்றி காமிச்சிருக்காங்க. அவங்க பகவான்கிட்டேருந்து வருவாங்க, வந்து யாருக்கு ஹெல்ப் பண்ணுமோ ஹெல்ப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த ஃபரிஷ்தா யார்? எந்த தர்மத்துலேயும் அது எழுதலை. அவங்க எங்கே இருக்காங்க, எங்கேருந்து வர்றாங்க, அதெல்லாம் காமிக்கல. ஏதோ பறந்து போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க சாஸ்திரங்களில். அப்போ ஃபரிஷ்தாவோட முதல் விசேஷத்தை வந்து பியூரிட்டி, தூய்மை. அப்போ நம்மளோட பியூரிட்டியோட லெவலை வந்து டெய்லி அதிகரிச்சுட்டே போகணும். அதுதான் நம்மளோட விசேஷத்தா, அதுதான் நம்மளோட ரியாலிட்டி, அதுதான் நம்மளுடைய பர்சனாலிட்டி, அதுதான் சுகம் சாந்திக்கு ஜனனி. அதுதான் பியூரிட்டி வந்து வெறும் தபஸ்யா மட்டும் கிடையாது, அதுதான் நம்ம நினைவு, நம்ம மூச்சே. அதுதான் மனிதனோட அழிவுக்கான ஒரே ஒரு காரணம் வந்து ஸ்மிருதி, மறந்து போயிடுறாங்க, தன்னை மறந்து போயிடுறாங்க, நான் யாருங்கிற அந்த விஷயத்த மறந்து போயிடுறாங்க. ரெண்டாவது விஷயம், ஃபரிஷ்தானா எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. பழைய உலகத்துலேயே எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது. ஸோ அப்போ ஃபரிஷ்தானா பழைய உலகம், பழைய சன்ஸ்காரம் மற்றும் பிராமணர்கள்ட்டையும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, எல்லார்ட்டையும் டிட்டாச்சாக இருக்காங்க. யாருக்கிட்டலாம் பற்று வச்சோமோ அவங்க எல்லார்ட்டேருந்தும் கட் ஆஃப் பண்ணிடணும்ப்பா. எப்படி கட் ஆஃப் பண்ணுறது? உலகத்தை நம்ம ஈஸியாக ரிஜெக்ட் பண்ணிட்டோம், அவங்கள்ட்டேருந்து நமக்கு அவ்வளோ டேஞ்சர் கிடையாது. யார் வந்து ரொம்ப டேஞ்சர் இப்போ? யாருக்கிட்ட வந்து ரொம்ப ஆபத்து இருக்குது இப்போ? ஸோ இப்போ அந்த பற்றுலேருந்து வெளியே வர விஷுவலைசேஷன் க்ரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ரதம் போயிட்டுருக்கு, நான் எல்லாருக்கும் டாட்டா பை பை சொல்கிறேன். ஒரு லைட்டான ஒரு ரதம், அந்த ரதத்துலேருந்து நான் பறந்து போகிறேன். நான் வீட்டிலேருந்து வெளியே வரேன், நான் அந்த வீடு மறைஞ்சி போச்சு, இப்போ நான் பரந்தாமத்தில் இருக்கேன். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துக்கு பாருங்கள். நான் ஃபரிஷ்தா மாதிரி அங்கே போனேன், வேலை செஞ்சுட்டு அடுத்த கதவுலேருந்து வந்துட்டேன். எப்படி காமிச்சிருக்காங்களோ ஒரு லைட் வந்தது, ஹெல்ப் பண்ணிவிட்டு போயிடுச்சு. இப்போ யார் கூடலாம் நான் கனெக்டடாக இருக்கணும், ஒரு கத்தி எடுத்து அது எல்லாத்தையும் வெட்டிட்டேன். எல்லா பந்தனமும் வந்து ஒரு சுண்ணாம்பு மாதிரி மலையில் கரைஞ்சி போயிடுச்சு. நான் லைட்டுங்கிற அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளார இருக்கேன். பரந்தாமத்துலேருந்து ஒரு நெருப்பு வருது, நான் எந்த வீட்டு மேலே பற்றாக இருந்தனோ அந்த வீடு எரிஞ்சு போயிடுச்சு. அது வந்து அப்படியே விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள். யார் மேலே எனக்கு அவ்வளோ பற்று இருக்கோ அவங்கள பாருங்கள், அது எல்லாமே வந்து எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் யார் மேலே எனக்கு பற்று இருந்ததோ, யார் மேலே எனக்கு அவ்வளோ பற்று இருந்ததோ அவங்க வந்து ஒரு பலூன் மாதிரி ஒரு இதில் உட்காந்துருக்காங்க, அவங்களும் பறந்து போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாரும் பேசஞ்சர் தான் என் கூட. எனக்கு யார் கூடயும் எந்த கனெக்ஷனும் இல்லை, யார் கூட எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஒரே ஒரு பாபா தான் என் கூட இருக்கார், இருப்பார். மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு கனவு மாதிரி தான். அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. இந்த வீடு, இந்த டிபார்ட்மெண்ட்டு, இந்த மதுபன் எல்லாத்துலேருந்தும் டிட்டாச். நீங்கள் பாபாவை பாருங்கள், பாபா மதுபன்லேருந்தும் தன்னுடைய மதுபன் தான், ஆனால் அதுலேருந்து எவ்வளோ டிட்டாச்சாக இருக்கார். தன்னுடைய முரளி தான், ஆனால் அதுலேருந்தும் பாபா எவ்வளோ டிட்டாச்சாக இருக்கார்.
பாபாவோட முரளி வந்து யூடியூப்லேயும் போடுறாங்க. அதில் எவ்வளோ பேர் டிஸ்லைக்கும் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு பக்கம் அன்பின் கடலாக இருக்கார், இன்னொரு பக்கம் எல்லாத்துலேருந்து விடுபட்டும் இருக்கார். யாரு கூடயும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்போ இதுதான் ஃபரிஷ்தாவோட டெஃபினேஷன். ஃபரிஷ்தான்னு யாரு கூடயும் எந்த சம்மந்தமும் இல்லை. பழைய உலகம், பழைய சன்ஸ்காரம் ப்ளஸ் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அடுத்து ஃபரிஷ்தான டபுள் லைட், ரொம்ப லேஸாக இருப்பாங்க. எதில்? அவங்க எண்ணம், சொல், செயல், சம்பர்க் எல்லாத்துலேயும் அவ்வளோ லைட்டாக இருக்காங்க. லைட்டாக இருந்தால் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. சில பேர் ரொம்ப ஹெவியாக இருந்தால் அவங்கள பார்த்தாலே நமக்கும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. அவங்க வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள பார்த்தா நமக்கு ஒரு ஹெவினஸ் வந்துடுது. சில பேர் ரொம்ப லைட்டாக இருக்காங்க, அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. ஸோ அப்போ நான் வந்து அவ்வளோ லைட்டாக இருக்கணும், மற்றவங்க சங்கல்பம் கூட என்னால் வந்து அவங்களுக்கு ஹெவியாகிடக்கூடாது, அந்த அளவுக்கு நான் அவ்வளோ லைட்டாக இருக்கணும் என் லைஃப்பில். அவ்வளோ டபுள் லைட். ஒரு லைட் வந்து தூய்மைக்கானது, இன்னொன்று வந்து என்னுடைய எண்ணம், சொல், செயல், சம்பர்க் எல்லாமே லைட்டாக இருக்கணும். அடுத்து வந்து ஃபரிஷ்தானா டிட்டாச்ட், ஞாரா பியாரா. ஃபரிஷ்தா. ஸோ இங்கே எதில் நம்ம வேலை செய்யணும்னா அன்பாகிறதுல வேலை செய்ய வேண்டாம். எவ்வளோக்கு எவ்வளோ டிட்டாச்சாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக அன்பானவங்களாக ஆகிடுவோம். ஸோ அப்போ நம்ம இதில் தான் வந்து வேலை செய்யணும். எல்லாருக்கூடையும் இருக்கோம், எல்லாருக்கூடையும் சேவை செய்கிறோம், ஆனால் டிட்டாச்டு. யாரோ நம்மளை புகழ்கிறாங்க, இகழ்கிறாங்க, அதை எதிரும் என்னை வந்து பாதிக்கிறதில்ல. அதெல்லாம் வந்து எனக்கு தூசி மாதிரி, எதுவுமே என்னை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அது எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கேன். எனக்கு பேரு புகழுக்கான ஆசை இல்லை, இல்லை அவமானம் ஆகிடுங்கிற அந்த பயமும் இல்லை. நான் வந்து அந்த மாதிரி லேசான ஃபரிஷ்தா, டபுள் லைட் ஃபரிஷ்தா இருக்கேன். இந்த காரியம் வந்து நமக்குள்ளார பண்ணணும். ரீவயரிங், ரீப்ரோக்ராமிங் நமக்குள்ளாரே பண்ணணும். நமக்குள்ளார அந்த மாற்றத்தை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். அடுத்து பாபா வந்து இங்கே தன்னுடைய உதாரணமும் சொல்கிறாரு. பாபாவுக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? என்னுடைய பாபா அப்படின்னு. ஏன்? ஏன்னா பாருங்கள், பாபா எல்லாருக்கும் அன்பானவங்களாகவும் இருக்கார், எதுவுமே டிட்டாச்சாகவும் இருக்கார். அவரும் எல்லாம் பண்ணுறாரு, பட் அந்த டிட்டாச்சாகவும் இருக்கார். அதனால தான் எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு பாபா. ஸோ அடுத்து வந்து பேஹத்தில் இருக்கிறது. எல்லாருமே என்னுடையவங்க தான், அதே மாதிரி நானும் எல்லாருக்கும் சொந்தம். இது மேலே இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க். இது மேலே ஒரு கவிதை எழுதுங்க. எல்லாருமே என்னுடையவங்க, நானும் எல்லாருக்கும் சொந்தமானவர். இந்த இதில் ஒரு கவிதை எழுதுங்க. அந்த கவிதை வந்து 3 வார்த்தையில் எழுதுங்க. ஏன்னா ஒரு கவிதை வந்து எழுதணுன்னா ரொம்ப 3 லைன் எழுதுங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியான வார்த்தை இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். சோனட்னு சொல்லுவாங்க. சோனட்னா 14 லைன் இருக்கும். என்ன டாபிக்? நான் எல்லாருக்கும் சொந்தமானவன், எல்லாருமே என்னுடையவங்க. நான் யாரோ ஒருத்தவங்களுக்காக நான் இங்கே வரல. நான் யாரோ வந்து ஒருத்தவங்க மேலே அன்பு காட்டுறதுக்காக இங்கே வரல. யாரோ ஒருத்தவங்க மேலே எனக்கு அன்பு இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு மற்றவங்க மேலே வெறுப்பு வரும். யாரோ ஒருத்தவங்க மேலே மட்டும் அன்பு இருந்தால் அப்போ நம்ம அங்கே பாகுபாடு பார்ப்போம், சமமாக இருக்க மாட்டோம். அப்போ ஃபரிஷ்தானா என்னது? அவ்வளோ தூய்மையாக இருக்கணும். ஃபரிஷ்தானா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, எந்த ரிஷ்தாவும் இல்லை. ஃபரிஷ்தானா டபுள் லைட், ஃபரிஷ்தானா ஞாரா பியாரா, ஃபரிஷ்தானா பேஹத். ஏன் டிபார்ட்மெண்ட், ஏன் சென்டரு, ஓ சென்டரு, கருப்பு, வெள்ளை, இந்தியன், விதேஷி, சின்னது, பெருசு, மதுபன் நிவாசி, இவங்க மதுபனில் இல்லாதவங்க, அந்த மாதிரி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. இவங்க பிகே, அவங்க நான் பிகே, இவங்க வந்து ரொம்ப அனுபவி, இவங்க வந்து ஆண், இவங்க பெண், இவங்க இந்த ஜாதி அந்த ஜாதி, இது எதுவுமே கிடையாது. எல்லாரையும் சமமாக பார்க்குறது. அடுத்து ஃபரிஷ்தானா, ஃபரிஷ்தாவோட ஆழமான அர்த்தம் என்னது? முதல்ல செக் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து வைக்கணும். ஒவ்வொரு அடியும் யோசித்து நம்ம செய்யணும். இங்கே 2 உதாரணம் பாபா சொல்கிறாரு. நீங்கள் யார்? விஐபி.
விஐபிக்கு வந்து செக்யூரிட்டி, ஜெட் ப்ளஸ் செக்யூரிட்டி, அவங்க சாப்பாடுக்காகவும் செக்யூரிட்டி. நீங்கள் வந்து பூஜிக்கக்கூடிய ஆத்மாக்கள். அந்த மூர்த்தியை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 3 அடி தான் இருக்குது. இந்த ராமர் சிலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப சின்னது தான். அவங்களுக்கு வந்து பிரான் பிரதிஷ்டா நடந்தது ஜனவரியில். அப்போ வந்து யோகிராஜன் ஒரு ஆர்கிடெக்ட் கர்நாடக்லேருந்து, அவர் வந்து 4 அடிக்கு ராமரோட அந்த சிலை பண்ணார். மொத்தம் அதெல்லாம் சேர்த்து 7 அடி ஆச்சு. அந்த சிலைக்கான ஒரு தரிசனத்துக்காக அங்கே வராங்க. அந்த ஒரு செகண்ட் தரிசனத்தை பார்க்குறதுக்கு, அதை பார்த்தா தன்னை வந்து ரொம்ப பாக்கியசாலியாக, ரொம்ப புண்ணியாத்மாவாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு செகண்ட் தரிசனத்துக்காக அந்த கூட்டத்தில், அவ்வளோ கூட்டத்தில் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த சிலை யாரோடது? நீங்கள் தான் அந்த சிலை. நீங்கள் அந்த சைத்தன்யமான பூஜிக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள். அப்போ என்னுடைய ஸ்திதி வந்து எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கணும். அப்போ நான் என்ன 24 மணி நேரமும் அந்த உலகம் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்போ நம்ம ஒளிஞ்சு மறைஞ்சு எதுவும் செய்யக்கூடாது. இங்கே மதுபனில் வந்திருக்கோம். பிராமணர் ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் பாவம் செஞ்சேன், நான் மறைஞ்சிருந்து என்னெல்லாம் பாவம் செஞ்சேனோ பிராமணர் ஆனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் பாபாவுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து உள்ளாரேருந்து அந்த பாவத்துலேருந்து அவங்கள காலி பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையும் பாபா முன்னாடி வாந்தி எடுத்துருங்க. உள்ளார அடக்கி வச்சுருக்கீங்களா அந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி, அது எல்லாத்தையும் பாபா முன்னாடி எழுதிருங்க. பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. என்னை போல் பாவி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. கடவுளே, நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கணும், இந்த மாதிரி உலகத்தில் வேறு யாராவது செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களை மாதிரி கருணை உள்ளவங்களும் யாரும் கிடையாது. உங்களை மாதிரி தயா செய்யக்கூடியவங்களும் யாரும் இல்லை. நீங்கள் தான் கருணை கடல். உங்கள் சரணத்தில் இப்போ நான் வந்திருக்கேன். என்னை ஸ்வீகாரம் பண்ணிக்கோங்க. உங்கள் சரணத்தில் நான் தலை குனிகிறேன். இப்போ உங்கள் ரூமில் கூட நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணலாம். பாபா ஃபோட்டோ முன்னாடி யாரும் இல்லைன்னா உங்கள் ரூமில் கதவெல்லாம் சாத்திட்டு பாபா முன்னாடி சாஷ்டாங்கமாக கீழே விழுந்துருங்க. எப்படி பக்தியில் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி சாஷ்டாங்கம் பாபா முன்னாடி விழுங்க. ஆனால் இதை வந்து ரொம்ப குப்தமாக பண்ணணும். எல்லோரும் முன்னாடியும் பண்ணிடாதீங்க. பாபா ரூமில் வந்து பண்ணிடாதீங்க. இது வந்து யாரும் பார்க்கக்கூடாது நீங்கள் இந்த இது செய்கிறத. ஸோ அந்த மாதிரி பாபா முன்னாடி சாஷ்டாங்கமாக விழுந்துருங்க. பாபா முன்னாடி சமர்ப்பணம் ஆகிடுங்க. ஃபரிஷ்தானா செக்கர் மற்றும் மேக்கர். அவங்க வெறும் செக் மட்டும் பண்ணுறவங்கள, செக்கிங்கும் பண்ணும், அதை வந்து அதுக்கப்புறம் மேக்கிங்கும் பண்ணும், சரியும் பண்ணணும். ஒவ்வொரு எண்ணத்தையும் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறம் நான் பச்சாதாபப்படுறேன், அப்படி இல்லை. இங்கே 30 இயர்ஸ்க்கு மேலே டீச்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து பாபா வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, எக்ஸாம்பிள் ஆகணும். நீங்கள் என்ன சொன்னார்? டபுள் ஃபார்ம்ஸை பார்த்து பாபா சொல்கிறார், நீங்கள் எல்லோரும் எக்ஸாம்பிள் ஆகணும். உலகத்துக்கு முன்னாடி ஒரு உதாரணமாக மாறுங்க. ஏன்னா பாபாவுக்கு குழந்தைங்க மேலே அவ்வளோ அன்பு இருக்குது. அடுத்து பாபா என்ன சொல்கிறாரு? உஸ்ஸத்னால் உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஒரு வாட்டி மனோகரன் தாதி வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க முன்னாடி ஒரு சாதாரண போலி மாதா உக்காந்துருந்தாங்களாம். அப்போ அந்த தாதி சொன்னாங்களாம், பாருங்கள், இந்த மாதிரி போலியான மாதாஜி இவங்களுக்கு பகவான் கிடச்சிருக்கா. அப்போ அந்த தாதி அந்த மாதாவை எந்திரிச்சு நிற்க சொல்லுவாங்க, பாருங்கள், இந்த போலியான மாதாஜி இவங்க பகவானை அடைஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு பகவான் மேலே அந்த அதிகாரம் இருக்குது. பார்க்க சும்மா சாதாரணமாக ஏதோ ஒரு ஏழை மாதாஜி மாதிரி தெரியுது, ஆனால் இவங்க பகவானை அடைஞ்சிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ யார் மேலே அதிகாரம் இருக்கோ நம்ம அவங்கள்ட்ட ஃப்ரீயாக பழகும். அவங்கள்ட்ட நம்ம என்ன வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் சில பேர் எப்படி இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க வந்து அதை ஹர்ட் ஆகிடுவாங்க. அவங்கள்ட்ட பார்த்து பேச வேண்டியதாக இருக்கும். சில பேர்கிட்ட யாராவது அமிர்தவல்லி வரல, இல்லை அமிர்தவல்லி தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவங்க நம்ம பின்னாடியே இருப்பாங்க. நானும் தான் பார்த்தேன், நீனும் தான் தூங்கிட்டு இருந்தேன் அமிர்த வேலையில் அப்படின்னு
அவங்க திருப்பி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்போ இதை பற்றிலாம் பாபா சொல்கிறார். அதிகாரம் பற்றி பாபா சொன்னார், நிச்சய புத்தி பற்றி பாபா சொன்னார், சஃபல்தா முகூர்த்த பற்றியும் பாபா சொன்னார். இதெல்லாம் பற்றி நீங்கள் டீப்பாக சிந்தன் பண்ணுங்கள். அடுத்து மீட்டிங், சிட்டிங், இந்த இதை பற்றியும் பாபா சொல்லிகிட்டு இருந்தார். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஓகே. ஆனால் இப்போ ஒரு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னா, நான் எப்போ வந்து ஏஞ்சல் ஆக போகிறேன், அதுக்காக ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த டேட்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது? எப்படி வந்து மற்ற ப்ரோக்ராமுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் வந்து என்ன சொன்னார் பாபா? 2 வார்த்தை பாபா சொன்னார். 2 விஷயம் வந்து உங்களை தடுக்குது. நான் என்னுடையது. ஒரு மென்டல் ட்ரில் பண்ணுங்கள். எப்படி ஒரு மியூசிஷியன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அப்போ இங்கே பாபா அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறார். டாக்டர்ஸ் கூட இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ பாபா இந்த ட்ரில், இந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரார். என்ன எக்ஸசைஸ் சொன்னார்? நான் யார், என்னுடையவர் யார். இந்த ட்ரில், என்னுடைய கர்ச்சீஃபு, என்னுடைய பேகு, இதெல்லாம் யாரோடது? இது எல்லாமே பாபாவோடது. சின்ன சின்ன விஷயத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முன்னாடி கூட இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். ஒரு சென்டரில் வந்து ஒரு மாதாஜி காய்கறி வெட்டிகிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு அவங்க கை வெட்டிருச்சான். அந்த மாதாஜி வந்து காய்கறி வெட்டிருக்கும், திடீர்னு அவங்க கையில் பட்டுருச்சான். அப்போ உடனே அம்மான்னு கற்றுனாங்களாம். அப்போ அந்த சிஸ்டர் சொன்னாங்களா, நீங்களே எவ்வளோ பெரிய மாதாவாயிட்டீங்க, இன்னும் உங்களுக்கு அம்மா ஞாபகம் வருதா அப்படின்னு. அப்போ அந்த மாதாவும் சாதாரணம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எங்கள் லௌகிக அம்மாவை சொல்ல, நான் சிவபாபாவை தான் அம்மான்னு சொன்னேன். அதாவது ஏதோ ஒரு பிரச்சனைக்கான நேரத்தில் எது என் மனசுலேருந்து வெளியே வருதோ அதுதான் வந்து என் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. அதான் உண்மையாக என் ஆள் மனசில் பதிஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சேவதாரி பாய் வந்து பாண்டவன்லேருந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. பாண்டவன்லேருந்து அந்த பிரதர் வந்து குளோபல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பெயின் இருந்தது, ரொம்ப வலி இருந்தது. அதனால் அவர் எப்போ பார்த்தாலும் பாபா பாபான்னு அந்த வார்த்தையை தான் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போ அவர் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் அவர்கிட்ட கேட்டாங்களாம், உங்களுக்கு ஞாபகம் இருந்ததா என்ன நடந்தது, யார் பேரை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு. அப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பாபாவை எவ்வளோ ஆழமாக என் மனசில் உட்கார வச்சுருக்கேன், எவ்வளோ ஆழமாக என் மனசுக்குள்ளார பாபா உட்கார வச்சுருக்கேன். நம்ம அந்த பாபா அடையிறதுக்காக எவ்வளோ ஜென்மமாக தவம் பண்ணோம். அப்போ செக் பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு கஷ்டமான நேரத்தில், ஏதோ ஒரு நோய் இருக்கிற நேரத்தில் என் மனசுலேருந்து அந்த அன்போட பாபான்னு வருதா, இல்லை அம்மானு வேறு யாருன்னு நம்ம நினைவு பண்ணுறோமா? இதை வந்து நீங்களே உங்களால் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ உண்மையிலே பார்த்தா எப்போ டேஞ்சர் வருதோ அப்போ தான் வந்து நம்ம விழிப்படைகிறோம். இப்போ எவ்வளோ பெரிய டேஞ்சரோ அவ்வளோ வந்து விழிப்புணர்வோடு இருக்கும், விழிப்படைகிறோம். ஒரு குரு, பொக்காசோன்னு அவர் பேர், அவங்க சிஷ்யக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு வித்தியாசமான குருவாக இருந்தாராம். அவர் ட்ரைனிங்கே வித்தியாசமாக இருந்தார். ஏன்னா அவங்க ஆசிரமத்துக்கு வரும்போது சிஷ்யர்களாக என்ன நினச்சாங்கன்னா, இவர் ஏதோ மந்திரம் சொல்லி தருவார், தியானங்கனம் பண்ண வைப்பார் அப்படின்னு. ஆனால் அவரோட ட்ரைனிங்கே வித்தியாசமாக இருந்தார். அவர் வந்து வித்தியாசமான ட்ரைனிங் கொடுத்தாராம். அதில் ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உயரமான மரத்தில் ஏற சொல்லுவாங்களாம். அந்த மரத்தில் ஏறும்போது அந்த ஹைட்டில், அதுவும் அந்த மரத்தோட டாப்புக்கெலாம் போகும்போது ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ரொம்ப டேஞ்சர் இருக்கும். அப்போ அவர் எதுவும் சொல்ல மாட்டாராம். ஆனால் அந்த பசங்க மேலேருந்து அந்த கீழே இறங்கி ஜஸ்ட்டு ஒரு அடி எடுத்து வச்சா கீழே இறங்கிடலாம். அங்கே வரும்போது ரொம்ப கவனமாக இருங்க தம்பிங்களா, பசங்களா அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாராம். அப்போ வந்து அந்த சிஷ்யர்கள் அதை பற்றி கேட்கும்போது அவர் சொன்னாராம், அதாவது நீங்கள் வந்து ரொம்ப டாப்பில் போகும்போது, அந்த டேஞ்சரான இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஆல்ரெடி விழிப்புணர்வோடு தான் இருக்கீங்க, இந்த கவனத்தோடு தான் இருப்பீங்க. கீழே வரும்போது தான் கொஞ்சம் அலட்சியம் ஆகிடுறோம். அங்கே தான் வந்து மாயா வருது. எப்போ தெரியுதோ எனக்கு டேஞ்சர் எதுவும் இல்லை, அப்போ தான் மாயா வருது. அதனால் எப்போ நமக்கு தெரியுதோ நான் வந்து ரொம்ப பெரிய பிரம்மச்சாரி, பால் பிரம்மச்சாரி, நான் ரொம்ப சிரேஷ்ட பிரம்மச்சாரி அப்படின்னு புரியுதோ அப்போ தான் வந்து அந்த அகங்காரம் வரும்போது தான் மாயா வருது. இங்கே கூட பாபா சொல்லியிருக்காரு, மாயாவோட மாயாவோட இதை பற்றி பாபா இந்த மொழியிலையும் சொல்லியிருக்காரு. சாரி வந்து விழுந்துடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தினால தான் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் அலர்ட்டாக இருக்கணும்.
ஏன்னா மாயா வந்து எப்போ அட்டாக் பண்ணுன்னா, நீங்கள் மதுபனில் இருக்கும்போது வராது. நீங்கள் வந்து முழு நாளும் சேவையில் இருந்தீங்க, யோகாவில் இருந்தீங்க, டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணீங்க, யோகா பண்ணீங்க, முரளி கேட்டீங்க, நைட் கிளாஸ் பண்ணீங்க, எல்லா நியமும் பண்ணிட்டீங்க. அப்போ வந்து மாயா வராது. ஆனால் நைட்டு தூங்கும்போது அந்த பெட்டில் போய் படுக்கிறீங்க இல்லையா, அந்த நேரத்தில் அந்த 10 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, அந்த நேரத்தில் தான் மாயா அட்டாக் பண்ணும். அதனால் அந்த நைட்டு அந்த பெட்டில் போகும்போது அந்த ஃபோன் எடுக்கிறோம். அதில் உள்ள அந்த ப்ளூ லைட்டும் நமக்கு கெடுதல் தான். அதில் அந்த ஷார்ட்ஸு பார்க்குறீங்க, என்னமோ பார்க்குறீங்க, அது அப்படியே நம்மளை எங்கேருந்து எங்கே கொண்டு போயிடுது. அதான் பாபா சொல்கிறார், ஏறினீங்கன்னா வைகுண்ட ரசம், கீழே விழுந்தீங்கன்னா உடஞ்சி சுக்குநூறு ஆகிடுவீங்க. அதாவது நீங்கள் கிட்டத்தட்ட 23 மணி நேரம் 50 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்தீங்க. ஆனால் அந்த கடைசி 10 நிமிஷம் அந்த பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்க்கும்போது கீழே விழுந்துடுறீங்க. அப்புறம் உடஞ்சி சுக்குநூறு ஆகிடுவீங்க. அப்புறம் மறுபடியும் அந்த இதுக்கு வர்றதுக்கு எவ்வளோ எஃபர்ட்டு, எவ்வளோ இது வந்து போட வேண்டியதாக இருக்குது. ஒருத்தவங்க வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா அது சரியாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது, ஹீலிங்க்கு வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அப்போ நான் ஆத்மா, எனக்கு பாபா. அடுத்து பாபா வந்து 2 விஷயத்தை அண்டர்லைன் பண்ண சொல்கிறாரு. ஸோ அப்போ நான்கிறது வந்து 2 விதமாகவும் யூஸ் ஆகுது. அகங்காரத்துலேயும் நான் சொல்கிறோம். அப்போ அங்கே வந்து நான் ஆத்மான்னு அந்த விஷயத்தை கொண்டு வாங்க. அடுத்து வந்து என்னுடையவர் யார், அந்த நிமித்பா வந்து அங்கே கொண்டு வாங்க. எனக்கு எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே பிரபு பிரசாத், இறைவனோட ஆசீர்வாதம், இறைவனோட சக்தி வேலை செய்யுது. அவர் சக்தி போயிடுச்சுன்னா எதுவுமே கிடையாதுண்ணா. அப்போ ஏன் அகங்காரம், எந்த விஷயத்தில் அகங்காரம் பண்ணுறது? ஸோ அப்போ கடவுளே உங்கள்கிட்ட வந்து அந்த மின்னல் இருக்குது, என்கிட்ட இந்த லைட் இருக்குது. எப்போ வந்து அந்த மின்னல் வந்து விழுந்து இந்த லைட் எல்லாம் இதாகுன்னு தெரியாது. இப்போ என்ன என்கிட்ட இருந்தது, காலியாக வந்தோம், காலியாக போகணும். ஸோ அடுத்து பாபா சொல்கிறார், உங்கள் பொசிஷனில் இருந்தீங்கன்னா எந்த ஒரு அப்போசிஷனும் கிடையாது அப்படின்னு. இப்போ அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை, இந்த இயற்கையில் வந்து வெயில், மழை, குளிர் இதெல்லாம் இருக்குது. அதை பற்றியும் நம்ம மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம், ஒரு வெறுப்பு இருக்குது. ஸோ அதையும் நம்ம மனசுலேருந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போ இந்த இயற்கையில் அவ்வளோ ஒரு அன்பு இருக்கணும். அப்போ இயற்கை மேலே அன்புனா அதில் உள்ள எல்லா இது மேலேயும் அன்பு இருக்கணும். அந்த குளிர் சீசன்லேயும் அன்பு, வெயில் சீசன்லேயும் அன்பு. ஏன்னா ஆத்மாவுக்கு இது எதுவுமே தேவையில்லை. ஆத்மா வந்து கூலர்லேருந்து விடுபட்டது, ஃபேன்லேருந்து விடுபட்டது, கீசர்லேருந்து விடுபட்டது, அது எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்போ எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த தவ பலத்தை வந்து அதிகரிக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து செகண்ட் சக்தி, அந்த பொறுத்துக்கொள்கிற சக்தியை வந்து அதிகரிக்கிறோமோ, உடலுக்கான பொறுத்துக்கொள்கிற சக்தியை அதிகரிக்கிறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ ஆத்மாக்கான அந்த செகண்ட் சக்தியும் அதிகரிச்சுட்டே போகும். ஸோ அப்போ நம்ம செகண்ட் சக்தியை வந்து அதிகரிச்சுட்டே போகணும், அதோட லெவலை அதிகரிச்சுட்டே போகணும். இப்போ அம்மாவோட உதாரணமும் சொன்னாங்க, சுபபாவனை சுபகாமனை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாபாட்ட, பாபா நான் 1 மாதம் சுபபாவனை வச்சு அந்த ஆத்மா மாறவே இல்லைன்னு. அது வந்து ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான், சும்மா நீங்கள் எண்ணிகிட்டே இருந்தீங்க. அப்போ புதுசாக வந்தவங்க இந்த மாதிரி கேட்பாங்க, நான் வந்து இந்த மாதிரி இந்த பரீட்சைக்கு எழுதுறேன், ஐஏஎஸ் பரீட்சைக்கு எழுதுறேன், இதுக்கு தியானம் பண்ணால் பாஸ் ஆக முடியுமா, எவ்வளோ நாள் தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. புதுசாக உள்ளவங்க கேட்குறாங்க. ஆனால் நம்ம விகேஸும் பாபாட்ட அந்த மாதிரி தான் கேட்குறாங்க, பாபா நான் 1 மாதம் சுபபாவனை வச்சேன், ஒன்றுமே நடக்கலை, இப்போ என்ன தான் பண்ணுறது, அடுத்து நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அதை சில ஆத்மாக்கள் கல் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த சுபபாவனை வைக்கிறது வந்து எப்பயுமே விட்டுறாதீங்க. அப்போது ஒவ்வொரு ஆத்மாவும் அவங்க கர்ம அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. மேபி அவங்க உள்ளார இருந்து அவ்வளோ வீக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு வலி இருக்கலாம், அதனால தான் அவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாரு, எல்லார் மேலேயும் அந்த கருணை காட்டுங்க, அந்த ரெஹந்தில்லா ஆகுங்க, அந்த கம்பேஷன் இருக்கணும். அது கூடவே இன்னொரு பாயிண்ட் பாபா சொல்கிறார், யாரோ நம்மளை வந்து நிந்தனை பண்ணுறாங்க, நம்மளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அப்போ எனக்குள்ளார ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து அவங்களுக்குள்ளார உள்ள பொய்யை வந்து அசைக்குது. அடுத்த பாயிண்ட் பாபா என்ன சொல்கிறேன், உங்களையும் ஃபரிஷ்தான்னு பாருங்கள், மற்றவங்களையும் ஃபரிஷ்தான்னு பாருங்கள். நானும் ஃபரிஷ்தா தான், எல்லாருமே ஃபரிஷ்தா தான்.
அப்படின்னு எல்லாரையும் பாருங்கள். அப்போ ஏஞ்சல்ஸ் இன் மேக்கிங், ஏஞ்சல்ஸ் இன் ட்ரைனிங், ஏஞ்சல்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஏஞ்சல்ஸ்க்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. வெளியில் எங்கேயோ வேலை நடந்தால் இந்த போர்டு போடுவாங்க, இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஏஞ்சல்ஸ் இன் ப்ராக்ரஸ், இங்கே ஏஞ்சல்ஸ்க்கான வேலை நடந்துகிட்ருக்கு. அடுத்து கடைசியாக பாபா என்ன சொன்னார், 1 minute ட்ரில், டெட் சைலன்ஸ். அதில் என்ன பண்ண சொன்னார் பாபா, அந்த சக்தியை உலகத்தில் பரப்புங்க, சக்தியின் கிரணங்களை உலகத்தில் பரப்புங்க. இந்த சக்திசாலி கிரணங்களுக்கு உலகத்துக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுது. உலகத்தில் சக்திக்கான குறை இருக்குது, அதுக்கான டெஃபிஷியன்சி இருக்குது. எல்லாருமே ஒருத்தவங்க மற்றவங்கள நிந்தனை பண்ணிகிட்ருக்காங்க. போட்டி, பொறாமை, விகாரம் அதுதான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி சன்சாரில் தான் நம்ம சக்தியை பரப்பணும். அப்போ எத்தனை விஷயம் நடந்தது? 12. ஃபரிஷ்தானா தூய்மை, ஃபரிஷ்தானா எந்த சம்பந்தமும் கிடையாது. அடுத்து ஃபரிஷ்தானா டபுள் லைட், ஃபரிஷ்தானா न्यारा प्यारा, ஃபரிஷ்தானா டபுள் லைட், ஃபரிஷ்தானா न्यारा प्यारा, ஃபரிஷ்தானா பேஹத்க்கு உள்ளவங்க, ஃபரிஷ்தானா செக்கிங் பண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடியவங்க, ஃபரிஷ்தானா எக்ஸாம்பிள் ஆகக்கூடியவங்க, ஃபரிஷ்தானா சௌமானில் இருக்கக்கூடியவங்க, பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, பொசிஷன்லேருந்து கீழே வந்துடக்கூடாது. ஃபரிஷ்தானா நான் மற்றும் என்னுடைய யார் அதை பரிவர்த்தனை பண்ணக்கூடியவங்க, நான் நிமித் மற்றும் நிர்மான். ஸோ ஃபரிஷ்தானா நானும் ஃபரிஷ்தா, எல்லாரையும் ஃபரிஷ்தான்னு பார்க்குறது. அடுத்து ஃபரிஷ்தானா ருஹானி ட்ரில் செய்யக்கூடியவங்க. ஃபரிஷ்தா என்றால் தன்னை பற்றி சிந்தனை பண்ணுறது, சுப சிந்தனை பண்ணக்கூடியவங்க. ஸோ அந்த மாதிரி ஏங்கிற அந்த வேஸ்ட்டு கதவை சாத்தக்கூடியவங்க. ஏன்னா அந்த கதவை திறந்துருச்சுன்னா அப்புறம் கஷ்டமாக இருக்குது சாத்த. அந்த மாதிரி சுபபாவனை வைக்கக்கூடியவங்க, அந்த மாதிரி தூய்மையான ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி நேரம் உங்களுடைய ரச்சனை அந்த மாதிரி செக்கிங் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி சுபபாவனை சுபகாமனை வைக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, அந்த மாதிரி நிமித் நிர்மான் நிர்மல் ஆத்மாக்களுக்கு, நான் பாபா என்னுடையவர். அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் ஒர்க் ஷாப் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு. அது என்ன டாபிக்? எது வரைக்கும். ஸோ அப்போ இதுலேயும் நீங்கள் இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க், இதில் ஒரு போயம் எழுதுங்க, எது வரைக்கும், கப் தக்குன்னு பாபாத்தில் சொன்னார். ஸோ அப்படி அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. அந்த கவிதையில் ஒரு லைனில் 2 வார்த்தை தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கவிதை எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணம், சொல், செயல், இதை பாபா 3 இடத்துல யூஸ் பண்ணார். ஒன்று டபுள் லைட்டில், எண்ணம், சொல், செயலில் டபுள் லைட்டாக இருக்கணும், சம்பந்த் சம்பர்க்கில் டபுள் லைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், அந்த மாதிரி இல்லை, நிச்சய புத்தி செஞ்சே தீருவோம், வெற்றி மூர்த்தி ஆத்மாக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பாபாவுக்கு சொந்தமானவன், பாபா என்னுடைய சொந்தமானவர் அப்படி. ஸோ அந்த மாதிரி न्यारे மற்றும் प्यारे ஆத்மாக்களுக்கு, தன்னை பார்க்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எல்லா சமன் உள்ள ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், நமஸ்காரம். ஓம் சாந்தி.